பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு வேர்ட் ஆஃப் லைஃப். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து செய்த 14வது அற்புதத்தை தான் தியானிக்க இருக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 24 முதல் 30 வசனங்கள் வரை இந்த அற்புதம் விவரிக்கப்பட்டிருக்கிறது. இங்க 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து வாசிக்கிறோம். அதாவது ஸ்திரீகளுக்குரிய அந்த மாதம் மாதம் வருகிறதான அந்த ப்ளீடிங் இவங்களுக்கு 12 வருஷமா நிற்காம வருதாம். இவங்க அநேக மருத்துவர்களை பார்த்து தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் அவங்களுக்கு செலவழிச்சாங்களாம் மருத்துவத்துக்குன்னு. ஆனால் சற்றாகிலும் சுகம் அடையலை. அந்த நிலைமையில் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி அவங்களுக்கு பாருங்க எவ்வளோ ஒரு விசுவாசம். ஏன்னா அந்த நாட்கள்ல எல்லாம் இந்த மாதிரி உதிரப்போக்கு இருக்கிறவங்க ப்ளீட் ஆகிறவங்கள தீட்டுள்ளவங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்போ இவங்க எல்லாரோடையும் ஒன்றாக இவங்க கலந்து வாழ முடியாது, இவங்கள ஒதுக்கி வச்சிருவாங்க. அப்படி இருக்கிற ஒரு ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவ போய் கேட்கறதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லை. இவங்க நினைக்கிறாங்க அவங்க வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் அதுலேருந்து ஒரு வல்லமை என்னை சுகப்படுத்தும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி அநேக 1000 பேர் இயேசு கிறிஸ்துவை நெருக்கி கொண்டு போகிறாங்க. ஆனால் இயேசுவினுடைய வஸ்திரத்தை தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்குன்ற விசுவாசத்தோடு இந்த ஸ்திரீ போய் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்களாம். அவங்களுக்குள்ளாக 12 வருஷமாய் இருந்த அந்த பெரும் பாடு, பெரிய ஒரு வியாதி அவங்கள விட்டு நீங்கி அவங்க சுகமானாங்க. பாருங்க, இதே போல இந்த நாட்கள்ல நமக்கு கிருபைகள் அதிகம். இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் தரிசிக்கலாம், முகமுகமாய் தரிசிக்கலாம், அவரோடு பேசலாம், அவருடைய பிரசன்னத்துல நிறைந்திருக்கலாம். இந்த மாதிரி எத்தனையோ வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. நம்முடைய விசுவாசம் நமக்கு எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமையை கொண்டு செய்ய நம்முடைய விசுவாசம் போதுமானதாய் இருந்தால் கர்த்தர் நம்மை அளவுக்கு அதிகமாய் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Thank you.